ஞாபகப்படுத்துகிறவர்கள் அவதாரம் செய்வார்கள். ஒரு கட்டத்திலே நாராயணனை ரிஷிகளெல்லாம் போற்றிக்கொண்டே வந்தார்கள். என வசிஷ்ட, சாக்தேய, பராசர, வியாச, மார்க்கண்டேய, இது போன்ற பல முனிவர்கள், ஜாபாலி, என்ன ஆத்ரேயர் அப்படின்னு சொல்லி எத்தனை ரிஷி, பெருத்த ரிஷிகள், என்ன இவர்கள் எல்லாமே போற்றிக்கொண்டே வந்தார்கள். அகஸ்தியர் என்று போற்றிக்கொண்டே வந்தார்கள். அந்த அகஸ்தியர் தமிழ் வளர்த்த இந்த திராவிட தேசம் என்று போற்றப்படுகிறது. என்ன அகஸ்தியர் தமிழ் வளர்த்த இந்த திராவிட தேசம். இந்த தேசத்திலே தான் நாராயணனை பாராயணம் செய்பவர்கள் அவதரிப்பார்கள் என்று இந்த ஸ்ரீமத் பாகவதத்திலே போற்றப்படுகிறது. 5000 வருடங்களுக்கு முன்னால் அப்படி போற்றப்பட்டது போலே ஆழ்வார்கள் அவதாரம் செய்தார்களாம் இந்த பூவுலகத்திலே, இந்த மண்ணிலே. ஏங்க இந்த ஸ்ரீமத் பாகவதத்தில் இந்த நாராயணனை பாராயணம் செய்பவர்கள் அமேசானில் இருக்கிற ஒரு நதியில் அவதாரம் செய்பவர்கள் போட்டுக்கலாம்ல? தேம்ஸ் ரிவர் எங்கே ஓடிக்கிட்டு இருக்கு? தேம்ஸ் நதி எகிப்தில் ஓடிக்கிட்டு இருக்கா? அது நைல் நதிங்க. நைல் நதி தான் எகிப்தில் ஓடுது. லண்டனில் ஓடிக்கிட்டு இருக்கு. கரெக்டாக சொல்கிறாரு, சரியாக சொல்கிறாரு. யூகே, லண்டனில் ஓடிக்கிட்டு இருக்கு. வாங்க சாமி, யூகேல ஓடிக்கிட்டு இருக்கு. அங்கே போய் அவதாரம் பண்ணியிருக்கலாம்ல? ஏங்க இந்த நதிகளை மட்டும் சொல்றாங்கன்னா, இந்த நதிகளில் தான் ஆண்டவன் தேடப்பட்டிருக்கிறான். என்ன இந்த நதியில் தான் முனி சிரேஷ்டர்கள் எல்லாமே, பாகவதர்கள் எல்லாமே நம்மை படைத்தது யார் என்ற அந்த சிந்தனையிலே தேடி இருக்கிறார்கள். குழந்தைங்களை நம்ம சொல்லுவோம், அழுகிற குழந்தைக்கு தான் பால் கிடைக்கும்னு சொல்லி. என்ன அதுபோல தேடுறவங்களை, பகவானை தேடுறவங்களுக்கு தான் பகவான் கிடப்பான். அவனா வந்து யாருக்கும் சொல்லி தர மாட்டான். இதுதானே இந்த லீலா விபூதியில் இருக்கிற விளையாட்டு. இந்த லீலானா என்ன விளையாட்டு? நம்ம விளையாடுற இந்த மட்டையடி ஆட்டம், இந்த பெரிய பந்து, சின்ன பந்து, பூப்பந்து, அந்த பந்து, இந்த பந்து, இதெல்லாம் விளையாட்டு கிடையாது. இந்த விளையாட்டிலே பகவான் மறைந்து கொண்டிருக்கிறான். அவனை கண்டுபிடித்து இவன்தான் ஆண்டவன் என்று சொல்லி நிறுவி அவனுக்கு சேவை செய்வதற்கு நாம் எல்லாம் தயாரானால் அதில் தான் விளையாட்டில் நம்ம ஜெயிக்கிறோம்னு அர்த்தம். இல்லாட்டி எந்த விளையாட்டில் ஜெயிச்சாலும் சரி, என்ன கப்பு வாங்கினாலும் சரி, அது எல்லாம் ஜெயிப்பதற்கு சமமாகாது. அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம், பெரிய பெரிய மகான்களை எல்லாம் போற்றும் போது இந்த ஜெயம்ங்கிற வார்த்தையை உபயோகம் பண்ணி ராமானுஜ ஜெயந்தின்னு சொல்கிறோம். அந்த ஜெயந்தியிலேயே ஜெயம் வருதா?